Hello friends, in the video we're gonna learn about active and passive voice. What is it? How to use it, and what are the rules and procedures to identify and apply the active and passive voices in பார்க்கலாம். The first what is the voice of a verb அப்படினு கேட்டா the voice of a verb expresses whether the subject in the sentence has performed or received the action அப்படின்னு நம்ம அதோட டெஃபினேஷனை பார்க்குறோம். அப்படின்னா த சப்ஜெக்ட் த வாட்ச்மேன் த சப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுதா அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வாய்ஸ் ஆஃப் அ வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த டோர், இந்த சப்ஜெக்டு இந்த வேர்ப் இந்த ஆக்ஷனை செய்கிறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுது. இது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ த டோர் இஸ் ஓப்பன்டு பை த வாட்ச்மேன். இப்போ இந்த ஓப்பன்டுன்ற ஆக்ஷன் அந்த சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ பேசிவ் வாய்ஸ். இந்த ரெண்டு வகையும் நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு பை த சப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை த வேர்ப். ஓப்பன்டு பைனா சப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனை பண்ணியிருக்குதுன்னு அந்த வேர்ப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ யூஸ்ட் வென் மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிலேஷன் அண்ட் கிளாரிட்டி இஸ் ரிக்வயர்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். விச் மீன்ஸ் இந்த சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிலேஷன் அண்ட் கிளாரிட்டி எங்கெங்கெல்லாம் ரிக்வயர்ட் ஆகுதோ, எந்த சென்டென்ஸில் தேவைப்படுதோ அங்கே நம்ம அதை ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸில் போட்டுக்கலாம். இப்போது இதை எக்ஸாம்பிள் ஹென் லே எக்ஸ். இப்போது இது சப்ஜெக்ட், இது வேர்ப், அதுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிலேஷன் அண்ட் கிளாரிட்டி. ஹென்னு தான் எக்ஸ் முட்டை போடுது, எக் லேஸ் த எக். அப்புறம் த பேர்ட் பில்ட்ஸ் த பேர்ட் பில்ட் நெஸ்ட். இப்போ த பேர்ட் சப்ஜெக்ட், பில் வேர்ப். இப்போது இதை தான் ரிலேட் பண்ணி இந்த சப்ஜெக்டு செய்கிற ஆக்ஷனை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுத்துட்டுருக்காங்க. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ பேசிவ் வாய்ஸ், வாட் இஸ் பேசிவ் வாய்ஸ் மீன்ஸ் when action expressed by the verb is received by the subject. இந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தோம், இந்த சப்ஜெக்ட் தான் இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது. And passive voice is used when the doer of the action is not known. The focus of the sentence is only on the action and not the subject. இப்போ இந்த ஹென் லே எக்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம passive voiceல மாற்றணும்னா எக்ஸ் ஆர் லேட் பை ஹென்ஸ். நவ் த ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் இட் செல்ஃப் டு த ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட், அந்த பொருள் அது மேலே தான் பொருள், அந்த ஆக்ஷன் அது மேலே தான் இந்த ஸ்பாட்லைட் விழுது. எதில்? பாசிவ் வாய்ஸில். எக்ஸ் ஆர் லேட் பை ஹென்ஸ். இப்போ எக்ஸ் ஆர் லேடுன்னு போட்டாலே ஹென்ஸ் தான் கன்வென்ஷனலி வழக்கமாக முட்டைனாலே கோழி முட்டை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது இட் பிகம்ஸ் லெஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ நெஸ் ஆர் பில்ட் பை பேர்ட். இப்போ நெஸ் ஆர் பில்ட் இந்த ஆக்ஷனில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மெயின் ஃபோக்கஸை ஆப்ஜெக்ட் மேலே தான் இது பண்ணுறோம். சப்ஜெக்ட் கடைசியில் போட்டுறோம், ஏன்னா அது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போது த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், லேபரேட்டரிக்கல் ரிப்போர்ட்ஸ், டிஸ்கவரிஸ், அது எல்லாத்துக்குமே இப்போ ஐன்ஸ்டைன் டிஸ்கவர்ட் த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு இருக்குதுன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் ஆப்ஜெக்ட். அது ஐன்ஸ்டைன் டிஸ்கவர்ட் ரிலேட்டிவிட்டின்னு பொறுத்த பதிலாக இப்போது ஒரு சினாப்சிஸ் நம்ம சயின்ஸில் படிக்கும்போது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதுதான் நம்ம சப்ஜெக்ட். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஐன்ஸ்டைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த டிஸ்கவரிஸ்லாம். ஸோ த கன்வர்ஷன் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரீட்டா ரோட் அ லெட்டர். A letter was written by Rita. இப்போ ரீட்டா சப்ஜெக்ட், ரோட் வேர்ப், லெட்டர் ஆப்ஜெக்ட் முன்னாடி போட்டு லெட்டர் இப்போ ஹெல்பிங் வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப் போட்டுக்கிறோம். ஏன் ஆக்சிலரி வேர்ப் போடுறோம்? இந்த ரோட்டை ரிட்டனாக மாற்றிடுறோம். ரோட்
சாதா வேர்பு அதில் இருக்கிற வேர்பு இதை வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் V3 ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிட்டு இந்த ஹெல்பிங் வேர்ப் தான் என்ன பண்ணுது பாசிவ் ஃபார்மில் அந்த டென்ஸை வந்து குறிக்குது. ரோட்னா அது பாஸ்ட் ஃபார்ம். அப்போது பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா வாஸ் போட்டுக்கிறோம் இந்த ஆக்சிலரி வேர்பா. அப்புறம் பை, ஃபார் இல்லை டு, பை வித் இல்லை டு, அது மாதிரி வந்து கனெக்டிங் வேர்டு வந்து நம்ம பாசிவ் ஃபார்மில் போடணும். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஷீ குக்ஸ் ஃபுட், த ஃபுட் இஸ் குக்டு பை ஹர். இப்போ ஷீ குக்ஸ் ஃபுட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து நம்ம இஸ் தான் போடணும். we shouldn't enter was. இப்போ இஸ்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இது வந்து ஆக்சிலரி வேர்ப். த மெயின் வேர்ப் வந்து குக்ஸ் ஃபுட். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கிறதுனால எந்த டென்ஸில் இருந்தாலும் இந்த மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்ம் V3 ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நம்ம மாற்றிக்கணும். குக்ஸ் வந்து குக்டாக மாறிடுது. இப்போ ஒரு கனெக்டிங் வேர்பு போட்டுட்டு பை வித் இல்லை டூ போட்டுட்டு ஹர் போட்டுக்கிறோம். ஷீ வந்து ஹராக மாறிடுது. இது எப்படி மாற்றுறது அப்படின்னா இட் ஹாஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் சம்திங். இது டேப்லர் காலம் இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக கிளியராக பார்த்தோன்னா த ரூல்ஸ் ஃபார் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் ஆர் த ரூல் 1. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எது சப்ஜெக்ட் எது வேர்ப் எது ஆப்ஜெக்ட்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல, எது சப்ஜெக்ட் வேர்ப்னா எனக்கு என்னென்ன சுத்தமாக புரியலன்னா ஐ மேட் எ வீடியோ ஆன் தட் சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ. இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை எம்பெட் பண்ணுறேன். யூ கேன் ரெஃபர் டு த வீடியோ பை தட் லிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வந்து அந்த சென்டென்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஆக்டிவ் சென்டென்ஸில். தென் வி ஷுட் ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு பாசிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள் ஹீ டிரைவ்ஸ் அ கார். சப்ஜெக்ட் வந்து ஹீ, அந்த வேலையை செய்கிறவர். என்ன வேலை நடந்துக்குது? டிரைவிங். ஹீ டிரைவ்ஸ் அ கார். கார் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டு கார் இஸ் பீயிங் ட்ரிவன் பை ஹிம். இஸ் வந்து என்னது? சிம்பிள் ப்ரெசன்டேஷன் இருக்கிறதுனால ஆக்சிலரி வேர்பை வந்து நம்ம இஸ்ன்னு போட்டுக்கிறோம். டிரைவ்ஸை வந்து நம்ம வந்து பீயிங் ட்ரிவன்னு போட்டுக்கிறோம். ட்ரிவன்றது வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். அண்டு பை ஹிம் ஒரு கனெக்டிங் வேர்டு பை போட்டுட்டு ஹிம்னு போட்டுக்கிறோம். அதுதான் அது மாதிரி மாற்றணும். ஸோ த செகண்ட் ரூல் வந்து இன்டர்சேஞ்ச் த ஆப்ஜெக்ட். நம்ம பார்த்த மாதிரி இன்டர்சேஞ்ச் த ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் வித் ஈச் அதர். எக்ஸாம்பிள் ஆக்டிவ் சென்டென்ஸ் பிகம்ஸ் பாசிவ் அண்ட் வைஸ் வர்சா. பாசிவ் சென்டென்ஸ் பிகம்ஸ் ஆக்டிவ் சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் ஷீ நிட்ஸ் ஸ்வெட்டர். இதில் எது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு by the reading itself you would have identified that she வந்து subject, knits வந்து verb, sweater வந்து object. இப்போது ஆப்ஜெக்டை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டோன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸாக மாறிடும். ஸ்வெட்டர் இங்கே வரும், ஷீ வந்து இங்கே வரும்னு. இங்கே வந்து வரும்போது அதோடய ஃபார்ம் மட்டும் வந்து மாறிடுது. பை ஹர்ன்னு போட்டுக்கிறோம். நிட்ஸ் வந்து இஸ் நிட்டட் என்ன போட்டுக்கிறோம். இஸ் வந்து ஆக்சிலரி வேர்பு. நிட்ஸ் வந்து தேர்ட் ஃபார்மாக மாறிடுது. V3 இஸ் நிட்டட் பை ஹர். இப்போ த ரூல் நம்பர் 3 இஸ் த பாசிவ் வாய்ஸ் சம்டைம்ஸ் இந்த பாசிவ் வாய்ஸ் சம்டைம்ஸ் த சப்ஜெக்ட் இஸ் நாட் யூஸ்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட்டு அந்த ஆக்ஷன் அதுக்கு தான் வந்து இது முக்கியத்துவம் வருது பாசிவ் வாய்ஸில். ஸோ இந்த சப்ஜெக்ட் யூஸே பண்ணலனா கூட இட் ஸ்டில் கிவ்ஸ் த மீனிங். எக்ஸாம்பிள் த சப்ஜெக்ட் in passive voice can be omitted if the sentence without it gives enough meaning. So இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் milk is sold in liters. மில்க்கு வந்து எதை தான் விற்பாங்க சாதாரணமாக கன்வென்ஷனலாக? லீட்டர்ஸில் தான் விற்பாங்க. பை த மில்க்மேன் விற்பான். அந்த சப்ஜெக்ட் வந்து சாதாரணமாக மில்க்மேன் விற்பான். அது வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ வந்து we can omit the subject. It's an obvious fact that milkman தான் வந்து பால் விற்பான். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து omit பண்ணிட்டோம். ரூல் நம்பர் 4, சேஞ்ச் த பேஸ் வேர்ப் இன் ஆக்டிவ் சென்டென்ஸ் டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பேஸ் வேர்ப்னால் என்ன? நம்ம மெயினாக இந்த வேர்ப் இல்லை, நிட்ஸ் நிட்டட் இந்த ஹெல்பிங் வேர்ப் இல்லாத மெயின் வேர்பை வந்து பேஸ் வேர்பை
we should change to past participle இல்லை third form. அது என்ன past participleனா base verb வந்து first form of the verb teach, அது செகண்ட் ஃபார்மில் மாறும்போது டாட் மாறும், தேர்ட் ஃபார்மில் டாட் அதே தான். இப்போ சப்போஸ் ஈட்டுக்கு ஈட், ஏட், ஈட்டன். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஈட்டுன்னு இருந்துச்சு இல்லை ஏட்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் ஈட்டன்னு மாற்றணும், தேர்ட் ஃபார்ம் V3ன்னு சொல்கிறோம்ல. ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். இப்போ ஃப்ளை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம், த பேஸ் வேர்ப், இது செகண்ட் ஃபார்ம் ஃப்ளூ, இது ஃப்ளோன் அப்படின்னு மாற்றிடும். இப்போ இட் ஷுட் பி இது போட்டுட்டு அதுக்கப்புறம் பை போடுறோம்ல, பை வித் இல்லை டூ போடுறோம், டூ எக்ஸட்ரா கனெக்டிங் வேர்டு போட்டு அந்த சென்டென்ஸை அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஆக்டிவ் வாய்ஸில் ஷீ ப்ரிப்பேர்ஸ் டின்னர், பாசிவ் வாய்ஸில் த டின்னர் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹர், பை போட்டுக்கிறோமா. ஷீ நோஸ் ஹிம், ஹீ இஸ் நோன் டு ஹர். பர்சன்ஸ் வரும்போது நோன் டு போட்டுக்கிறோம். ஜூஸ் ஃபில்ஸ் த ஜார், த ஜார் இஸ் ஃபில்டு வித். இந்த இடத்துல இந்த ப்ரீபொசிஷன் வந்து வித்து போட்டுக்கிறோம். அது மாதிரி நம்ம தேவையான இடத்துல அந்த ரிலேட் பண்ணி எது ஆப்டாக இருக்குதோ அந்த அந்த கனெக்டிங் வேர்ப் வந்து நம்ம போட்டுருவோம். அண்ட் ஆஃப்டர் திஸ் இப்போ வந்து இந்த மெயின் வேர்ப் வந்து அந்த வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பு வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது அது வந்து எப்படி நம்ம மாற்றணும்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் ஆக்டிவ் சென்டென்ஸ், அது பாசிவாக மாற்றும் போது அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம மாற்றணும், அந்த டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து எல்லா வேர்பையும் நம்ம தேர்ட் ஃபார்மில் மாற்றிடணும். பட் ஹெல்பிங் வேர்ப் வந்து எதை டினோட் பண்ணுது, டென்சஸை டினோட் பண்ணுது. அதை மட்டும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ் கண்டினியூஸ்னால் பாஸ் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னால் அது, அப்புறம் வந்து சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இதிலலாம் வந்து அதே டென்ஸில் வந்து நம்ம பாசிவ் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிடணும். பட் த எக்ஸப்ஷன் இஸ் நோ பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேஷன் ஃபார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இல்லை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இல்லை, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இல்லை டென்ஸுக்கு, அப்புறம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம பாசிவாக மாற்றவே முடியாது. ஸோ த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் த ஆக்டிவ் சென்டென்ஸில் ஹீ ரைட்ஸ் அன் எஸ்ஸே, ஹீ ரைட்ஸ் அன் எஸ்ஸே, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஜெக்ட் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்னால இஸ் தான் வரும், இஸ் போட்டுட்டு ஹெல்பிங் வேர்பா. இப்போது ரைட்ஸை வந்து we should always change the base verb to its third form. Writes written by him. She cares for the rabbit. Rabbit போட்டுட்டு she அங்கே போட்டால் her மாறிடுது. The rabbit is being cared for her. எப்படி வந்து she வந்து her மாறிடுச்சுன்னா, the rule 5ல் வந்து change the pronoun while changing ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். இந்த ப்ரொனவுனை தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம், அந்த நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போது சீதா அப்படின்னு, சீதா ரேசஸ் கிட்ஸ்னால் த கிட்ஸ் ஆர் ரேஸ் பை சீதான்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ரொனவுன் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொனவுனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஹவு மீன்ஸ் இப்போ ஐன்னு இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம வந்து பாசிவில் மீன் போட்டுக்கணும், பை மீ. இப்போ சென்டென்ஸ் வந்து வீயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா பை அஸ்ன்னு மாற்றணும், இல்லை ஹீனா ஹிம், பை ஹிம் பண்ணணும், ஷீனா ஹர், தே தெம், யூ இட், அது யூவும் இட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ we should look after these pronouns while converting the active sentence to passive sentence. And the rule number 6 is we use suitable helping or auxiliary verb. This is the way, really important. Use suitable helping or auxiliary verb. Is, am, or, was, அது மாதிரி அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் வந்து அந்த சென்டென்ஸோட டென்ஸை குறிக்குது. The rules for using auxiliary verb in passive voice sentence are
டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் டென்ஸ். ஒரு டென்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ த லெட்டர் இஸ் ரிட்டர்ன் பை. அப்புறம் அந்த புக் வாஸ் நாட் பாட் பை ஹர். இப்போ இந்த வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸ். இப்போ த புக் வாஸ் நாட் பாட் பை ஹர். இப்போ வாஸ் தான் ஹெல்பிங் வேர்ப். சாக்லேட்ஸ் ஆர் பீங் ஈட்டன் பை தெம். ஆர் பீங் வந்து இட்ஸ் அன் ஹெல்பிங் வேர்ப். அந்த ஹெல்பிங் வேர்பை தான் நம்ம வந்து இதில் பார்த்தோம். சாரி, திஸ் இஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் ஈட்டிங் பனானாஸ். இப்போ அது பாஸ்ட் ஃபார்ம் பார்க்கும்போது த பனானாஸ் ஆர் பீங் ஈட்டன் பை தெம். இதில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் ஆர் ஈட்டிங் இருந்ததை இது ஆர் பீங் ஈட்டனாக மாறிச்சு. ஆனால் வந்து முன்னாடி இந்த ஐஎன்ஜி வரும்போது பீங் போட்டுக்கணும். டென்ஸ் வந்து அதே தான். ஆர் இருக்குன்னா இதுவும் ஆர் தான். சாண்டா இஸ் பிளேயிங் த பியானோ. இஸ் பிளேயிங் வந்து இப்போ வந்து பியானோ இஸ் பீங் பிளேட் பை சாண்டா. ஸோ இஸ் வந்து இஸ் தான். பிளேயிங் ஐஎன்ஜி வரதுனால பீங் பிளேட் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இப்போ த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேஸ் ஈ டன் த ஒர்க். ஹேஸ் ஈ டன் த ஒர்க்னா இதில் வந்து ஹேஸ் த ஒர்க் பீன் டன். பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், பீன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஹேஸ் த ஒர்க் பீன் டன் பை ஹிம். இந்த ப்ரீபொசிஷன் போட்டு ஹிம் போட்டுக்கிறோம். ஹேஸ் வந்து ஹிமா மாறிச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ கிரியேட்டட் திஸ் மாஸ்டர் பீஸ் இஸ் கிரியேட்டட் பை ஹிம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ரைட்? ரியா பேட் த பில்ஸ். த பில்ஸ் வேர் பேட் பை ரியா. பில்ஸ் வந்து ப்ளூரல். ஸோ வேர் paid by Ria. இது வந்து past tense இருக்கிறதுனால. The teacher called the students. The student was called by the teacher. Was வந்து helping verb. It denotes the simple past tense. Past continuous tense. இப்போ வந்து they were waiting for him. He was being waited by them. பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடந்த டென்ஸ். வேர் வெயிட்டிங்க்கு இதில் வந்து பீயிங் வெயிட்டட். ஏன்னா வெயிட்டிங்னா இதோட தேர்ட் ஃபார்ம் தான் போடணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் போடணும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு ஐஎன்ஜிக்கு வந்து முன்னாடி பீங். ஹீ வந்து ஹிம் வந்து ஹீயா மாறிடுது. வாஸ் பீங் வெயிட்டட் ஃபார் பை தெம். இந்த ஃபாரும் அப்படியே தான் போடணும். ஸோ அஸ்தா வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரெஞ்ச் போட்டுட்டு லேர்னிங் வந்து வாஸ் பீயிங் லேர்ன்ட் பை அஸ்தா. ஃப்ரெஞ்ச் வாஸ் பீயிங் லேர்ன்ட் பை அஸ்தா. அண்ட் த லாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷீ ஒன் த மேட்ச். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து மேட்ச் போடணும். வான்க்கு பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறதுனால ஷீ வான் ஜெயிச்சிட்டா பாஸ்டில். ஸோ த மேட்ச் ஹேட் பீன் ஒன் பை ஹர். ஐ ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க். ஹர் ஒர்க் ஹேட் பீன் ஃபினிஷ்ட் பை மீ.